பொன்னி அப்கமிங் எபிசோட்ல இங்க சுந்தரம் வந்து எவ்வளவோ கெஞ்சி பாக்குறாரு. என்னை மன்னிச்சிரு பவானி, நான் பண்ணது பெரிய தப்பு தான். இருந்தாலும் என் குழந்தைக்காவது என்னை ஏத்துக்கோ. இனிமே கண்டிப்பா நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன். அந்த ஸ்வேதா சொல்ற மாதிரி அவ கூட நான் எதுவும் பண்ணலாம் இல்ல. நான் அவ கூட பழகினது உண்மைதான். ஆனா அவ சொல்ற மாதிரி நான் எந்த ஒரு தப்பான ரிலேஷன்ஷிப்பும் அவர்கிட்ட வச்சுக்கல. என்ன ப்ளீஸ் நம்பு, அவ சொல்றது எதுவும் நம்பாதீங்க அப்படின்னு சுந்தரம் வந்து எவ்வளவோ இங்க அழுது பாக்குறாரு. ஆனா இங்க இருக்கிற யாருமே சுந்தரத்தை நம்புறதா இல்ல. ஒரு கட்டத்துக்கு மேல சுந்தரம் நின்று அழுதுகிட்டு இதை சொல்றாரு. அப்போ டக்குன்னு பவானி அவங்களோட தாலியை கழட்டி, ஸோ இதுக்காக தானே நீங்க வந்துட்டு இருக்க, சும்மா சும்மா இந்தா எடுத்துட்டு கிளம்பு, இனிமே உனக்கு எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லி பவானி தாலியை கழட்டி சுந்தரத்தை மூஞ்சில எறிஞ்சு அவங்கள அங்கேருந்து அமிச்சிடுறாங்க. சுந்தரம் பயங்கரமா அழுதுகிட்டு அப்படியே போறாரு. இங்க பொன்னியும் அதுக்கப்புறமா அவங்களுடைய மேல ரூமுக்கு வந்துடுறாங்க. அடுத்த கொஞ்ச நேரத்துல இங்க ஜெயலட்சுமி உட்காந்து யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் காரணம் இந்த பொன்னி தான். இந்த பொன்னி மட்டும் மாப்பிள்ள இப்படி தப்பு பண்ணிருக்காரு அப்படின்னு நம்மள அழைச்சிட்டு போய் காட்டியிருந்தா கண்டிப்பா நாம அன்னைக்கு மாப்பிள்ளைய கூப்பிட்டு கண்டிச்சிருக்கலாம். மாப்பிள்ள இதுக்கப்புறம் நம்ம தப்பு பண்ணாம பார்த்திருக்கலாம். நம்ம குடும்பத்துல இந்த அளவுக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்காது. ஆனா இன்னைக்கு அதை பண்ணாம பவானி அழைச்சிட்டு போய் காட்டினால்தானே பவானி இந்த அளவுக்கு கோவத்துல இப்ப ஒரு முடிவு எடுத்திருக்கா. எவனோ ஒருத்தவன் நம்ம மாப்பிள்ள அவனோட தங்கச்சியை கர்ப்பமாகிட்டான்னு சொல்லி அவங்க பக்கம் சுத்திட்டு இருக்கான். அவன் மட்டும் இந்த விஷயத்த பிரஸ் மீடியான்னு போனா கண்டிப்பா நம்ம குடும்ப கௌரவம் அப்படிங்கிறது ஒண்ணும் இல்லாம போயிடும். ஏற்கனவே நம்ம பொண்ணோட வாழ்க்கை அப்படிங்கிறது இப்போ ஊசலாடிட்டு இருக்கு. தான் பொண்ணு வாழாம போறதுக்கு காரணமே இந்த பொண்ணி தான். இந்த பொண்ணு என்னைக்கு நம்ம வீட்டுக்குள்ள காடு வச்சாலோ அன்னையில இருந்து வீட்டுல பிரச்சனை தான். சக்தியும் வாழாம இருக்கான், இப்போ பவானியும் வாழாம போயிட்டா. இந்த சனியனை முதல்ல வீட்டுல இருந்து துரத்தணும். இவ வீட்டுல இருக்க வரைக்கும் நம்ம வீட்டுல நிம்மதி இருக்காது அப்படின்னு ஜெயா முடிவு பண்றாங்க. உடனே கிளம்பி நேரா மாடிக்கு வராங்க. மாடிக்கு வந்ததும், ஏய் பொன்னி வெளியே வடி மொளை அப்படின்னு கூப்பிடுறாங்க. பொன்னியும் வெளியே வராங்க. வெளியே வந்த கையோட பொன்னிய முறைச்சு பாக்குறான் ஜெயா. உடனே பொன்னி என்னத்த அப்படின்னு கேட்க, சி வாய மூடு, யாருக்கு யாருடி அத்த, இங்க பாரு, நீ என்னைக்கு இந்த வீட்டுக்குள்ள வந்தியோ அன்னைக்கு இந்த வீட்டுல இருக்கிற சந்தோஷம் நிம்மதி மானம் கௌரவம்னு எல்லாமே போயிடுச்சு. இன்னும் எதுக்கு தானே இந்த வீட்டுல இருக்க நீனு? என் மாப்பிள்ள அப்படி தப்பு பண்ணாருதான், இல்லைன்னு சொல்ல. அவர் தப்பு பண்ணிருக்காரு அப்படின்னு நீ மட்டும் வந்து என்கிட்ட சொல்லி வச்சுக்க, என் மாப்பிள்ளைய கூப்பிட்டு கண்டிச்சு அன்னைக்கே சரி பண்ணிருப்பேன். இன்னைக்கு என் மாப்பிள்ள ஒழுங்கா இருந்திருப்பாரு, என் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும். ஆனா நீ அப்படி பண்ணாம என் பொண்ணுகிட்ட சொல்லி இப்போ என் பொண்ணு மாப்பிள்ளை கூட சேர்ந்து வாழவே மாட்டேன்னு ஒரு முடிவோட இருக்கா. அப்போ என் பொண்ணு வாழ விட்டியும் என் வீட்டுல இருக்கணுமா? அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அவர் தப்பு பண்ணாரு நான் சொன்னேன். ஏய், அவர் தப்பு பண்ணுவார், தப்பு பண்ணாம போவாரி, அதை சொல்றதுக்கு நீ யாரு முதல்ல? நீ எதுக்கு பவானிட்டு சொன்னாத அப்படின்னு இங்க ஜெயா வந்து என்னமோ தன் பொண்ணோட வாழ்க்கைக்காக சுந்தரம் எப்படியா பட்டனா இருந்தாலும் பரவாயில்ல, அவனை சேர்த்து வச்சிருக்கலாம் அப்படின்னு இங்க பொண்ணுகிட்ட ஆர்குமெண்ட் பண்றாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல பொங்குன பொன்னி, சி வாய மூடுங்க, என்ன நினைச்சிட்டு பேசுறீங்க? ஏன் இதே உங்க மாப்பிள்ளை தப்பு பண்ணா உங்க பொண்ணோட வாழ்க்கை பறி போயிடுன்னு உங்க மாப்பிள்ளை பண்ண தப்பெல்லாம் மன்னிச்சு ஏத்துப்பீங்க. ஆனா நான் பண்ணாத தப்புக்கு என் மேல எவ்வளவு பழி போட்டீங்க. அன்னைக்கு என்ன சொன்னீங்க? இந்த வீட்டுக்கு துரோகம் பண்ற யாருமே இந்த வீட்டுல இருக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க. இன்னைக்கு அதே வாய் தானே வந்து இப்ப பேசுது, தான் மாப்பிள்ளை தப்பு பண்ணதாலும் பரவாயில்ல மன்னிச்சு ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உங்க பொண்ணுக்கு ஒரு நியாயம், அடுத்த வீட்டு பொண்ணா ஒரு நியாயமா? இப்படி வந்து பேசுறது உங்களுக்கு அசிங்கமா இல்லையா? உங்க மேல நான் மிகப்பெரிய மரியாதை வச்சிருந்தேன் ஜெயலட்சுமினா. தப்பு பண்ணா எல்லாருக்கும் ஒரே மாதிரிதான் தண்டனை கொடுப்பாங்க அப்படின்ட்டு. ஆனா நீங்களும் இவ்வளவு ஒரு சுயநலமா இருப்பீங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் நினைச்சு பார்க்கவே இல்லை அப்படின்னு இங்க பொன்னி சொல்லவும், ஜெயலட்சுமி ஒண்ணு, சி வாய மூடி, என் பொண்ணுக்கு நான் அப்படிதான் பண்ணுவேன், நீ யாரு முதல்ல இதெல்லாம் கேட்கறதுக்கு? நீ முதல்ல வீட்டோட கிளம்பு அப்படின்னு பொன்னி போய் சொல்லிக்கிறாங்க. கரெக்டா பார்த்தா சக்தி வந்துடுறாரு. என்ன பண்றீங்க இப்போ நீங்க? இங்க இருந்து வந்து கத்திட்டு இருக்கீங்க பொண்ணிட்ட அப்படின்னு சொல்ல, இவ இனிமே இந்த வீட்டுல இருக்கக்கூடாதா, இவளை வீட்டு வெளியே அனுப்பு. அவ இதுக்கு வீட்டு வெளியே போனோம், அவ என்ன தப்பானா? என்ன தப்பானாலா? இவ என்னைக்கு இந்த வீட்டுல வந்தாலோ அன்னைக்கு வீட்டுல பிரச்சனையே ஆரம்பிச்சது. இவ மட்டும் மாப்பிள்ளை பண்ண தப்ப வந்து நம்ம கிட்ட சொல்லியிருந்தா பவானி தெரியாம சரி பண்ணிருக்கலாம். என்னமா பேசுறீங்க? என்ன சரி பண்ணிருப்பீங்க? என்ன சரி பண்ணிருப்பீங்க சொல்லுங்க பாப்போம். என்ன சரி பண்ணிக்க முடியாது? மாப்பிள்ளைய கூப்பிட்டு கண்டிச்சிருந்தா மாப்பிள்ளை திரும்ப தப்பு பண்ணிருக்க மாட்டார்ல. ஓ, அப்போ தப்பு பண்ணது பிரச்சனை இல்ல, அது வந்து பவானி கிட்ட சொன்னதுதான் தப்பு உங்களுக்கு. அப்போ உங்க மாப்பிள்ளை பண்ணது தப்பு இல்ல, அதை போய் பொண்ணு சொன்னது தப்பா போச்சு அவங்களுக்கு. ஏமா எப்படிமா அப்படி மாறுனீங்க? அப்போ உங்களுக்கு அக்கா வாழ்க்கை நல்லா இருக்கணும், அதுக்காக அவர் என்ன தப்புனாலும் பரவாயில்ல பொறுத்துக்கிட்டு அக்காவோட சேர்ந்து வாழணுமா அப்படின்னு சக்தி பேச பவானி மேல வந்துடுறாங்க. என்ன சக்தி, என்ன சண்டை நடந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, அக்கா பாருக்கா அம்மா எப்படி சுயநலமா பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு, சுந்தர மாமா பண்ண தப்ப முதல்ல வந்து இவங்கள்ட்ட சொல்லியிருந்தா அத மாமா கண்டிச்சு உங்ககிட்ட சேர்ந்து வாழ வச்சிருப்பாங்களாம். பொன்னி வந்து உங்ககிட்ட சொன்னதுனாலதான் இப்போ உன்னுடைய வாழ்க்கை ஒண்ணு இல்லாம போயிடுச்சான். அதனால வந்து பொன்னிட்ட அம்பழுத்துட்டு இருக்காங்கக்கா அம்மா அப்படின்னு சொல்ல,
மா என்னம்மா பண்றீங்க? பவானி, எனக்கு உன் வாழ்க்கை இப்படி இருக்குன்னு நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடி. எல்லாத்துக்கும் காரணம் இவதானே. மா பொண்ணு என்னமா பண்ணா? பொண்ணியால் தாம்மா நான் இன்னைக்கு தெளிவா இருக்கேன். இத்தனை நாள் நானும் உன்ன மாதிரி சொந்தமா யோசிக்க தெரியாம அவர் சொன்ன எல்லாத்தையும் நம்பிக்கிட்டு கண்மூடித்தனமா நம்பிட்டு இருந்தோம்மா அவரை. ஆனா நாம அவர் மேல வச்ச நம்பிக்கைய எந்த அளவுக்கு அவரு உடைச்சிருக்காரு, எந்த அளவுக்கு நம்மள முட்டாளாக்கி இருக்காரு அப்படிங்கிறத பொன்னி அன்னைக்கு என்னை கூப்பிட்டு காட்டுனதுக்கு அப்புறமா நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்படி இருக்கும்போது நான் எப்படிமா அவர் கூட சேர்ந்து வாழ முடியும்? இனிமே எந்த ஜென்மத்திலும் சரி அவர் கூட சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற எண்ணமே எனக்கு கிடையாதுமா. எனக்கு நான் தனியா வாழ்ந்துக்கிறேன். என் குழந்தைக்கு நான் இருக்கேன். என் குழந்தைய பார்த்துக்க எனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஜெயா சொல்றாங்க, எல்லாத்துக்கும் காரணம் இந்த சனியை தாண்டி. இந்த சனி என்னைக்கு நம்ம வீட்டுல வந்துச்சோ அன்னைக்கு நிம்மதி இல்லாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லவும் சக்தி உடனே கோவப்படுறாரு. ஆமா, இதுக்கு மேல நீங்க இதை பத்தி பேசாதீங்க. திரும்ப திரும்ப பொண்ணிங்க இருக்கதான் ஒரு பிரச்சனை அப்படின்னா நானும் பொண்ணி சேர்ந்து இப்ப கிளம்பிடுறோம். வா பொண்ணி அப்படின்னு சொல்லி சக்தி பொண்ணி கூப்பிட்டு கீழே போறாரு. பவானி உடனே சக்தி ஒரு சொல்லு சக்தி, நீ ஏன் போற? இந்த மாதிரி ஒரு சுயநலமான குடும்பத்துல வாழ்றதுக்கு எனக்கு பிடிக்காடா. நானும் வந்துடுறேன். இது சிவானி அழைச்சிட்டு வரேன். நம்ம 3 பேருமே தனியா போயிருக்கலாம் அப்படின்னு பவானி சொல்லிட்டு உடனே மேல போய் சிவானி கூப்பிட்டு வராங்க. அதை பார்த்து சுந்தரத்துக்கு இங்க வெளியே என்ன அழுதுகிட்டே இருக்காரு. நம்மள எப்படியாச்சும் உள்ள கூப்பிடுவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் வந்துடுறாரு. சந்திரசேகர் வந்துட்டு சக்தி எங்க கிளம்புறீங்க 3 பேரும் அப்படின்னு கேட்க, பா இதுக்குமே நாங்க இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு அர்த்தம் இல்லப்பா. அம்மாவை பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டுல இருக்க எல்லா பிரச்சனையும் காரணம் பொண்ணி தான். இந்த வீட்டுல எது நடந்தாலும் பொண்ணி தான் காரணங்கிறாங்க. சுந்தரம் மாமா தப்பு பண்ணது பிரச்சனை இல்லையா, அதை வீட்டுல சொன்னதுதான் அம்மாவுக்கு பிரச்சனையா. அதனால பொண்ணி வீட்டை வெளியே போக சொல்றாங்கப்பா. இதுக்குமே நாங்க இங்க இருக்கிறது அர்த்தம் இல்ல. பொண்ணி மட்டும் இதுக்கு வீட்டை வெளியே போனோம். நானும் போறேன். அதான் நான் போன்னு சொன்னதும் பவானி அக்கா என் கூட வரேன்னு சொல்றாங்கப்பா அப்படின்னு சொல்ல சந்திரசேகர் சம கொந்தளிச்சுறாரு. ஜெயா என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? நானும் நீ பேசுறதுக்கெல்லாம் அமைதியா போயிட்டு இருக்கேன்னு நினைச்சேன்னா அதுக்கு பேர் முட்டாள்தனம் இல்ல, புரியுதா? நீ சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இல்ல. சரி, நம்மளால இந்த வீட்டுல சண்டை கூடாதுன்னு தான் நான் அமைதியா போயிட்டு இருக்கேன். எதுக்காக நீ பொண்ணி வீட்டு வெளியே போக சொல்ற? பொண்ணி தப்பண்ணா? இந்த வீட்டுக்காக பொண்ணி ஆரம்பத்துல இருந்து அவன் மேல போட்ட எல்லா பழியும் தாங்கிக்கிட்டு இந்த வீட்டுக்காக தான் அவ போராடிட்டு இருக்கா. அவ ஆரம்பத்திலே சொன்னான், எத்தனை வாட்டி சொன்னான், மாப்பிள்ளை சரியில்லைன்னு சொல்லி. நீ கேட்டியா? நீதான் மாப்பிள்ளை மேல அதிக நம்பிக்கை வச்சிருந்த. சக்தி ஒரு வாட்டி சொன்னான், மாப்பிள்ளை அக்கௌண்ட்ஸ்ல நிறைய பிரார்த்தனை பண்றாருன்னு. அப்போ சக்திய மாப்பிள்ளைட்டு மன்னிப்பு கேட்க வச்ச. இப்படி பண்ண தப்பு எல்லாமே நீதான் ஜெயா. அவரு இந்த அளவுக்கு தப்பு பண்றதுக்கான காரணமே நீதான் அவருக்கு இந்த வீட்டுல அவ்வளவு உரிமை கொடுத்த. அப்படி நீ கொடுத்த உரிமையில தான் அவரு நம்மளை கேட்க யாருமே கிடையாது அப்படின்னு அவர் இஷ்டத்துக்கு இருந்திருக்காரு. அப்படி பார்த்தா அவர் கெட்டு போனதுக்கு முதல் காரணமே நீதான் ஜெயா. அப்போ உன்னதான் நாங்க தண்டிக்கணும். ஆனா நீனு சம்மந்தமே இல்லாம இந்த வீட்டுக்காக இவ்வளவு கஷ்டத்தையும் தாங்கிக்கிட்டு இவ்வளவு பழிப்பாவத்தையும் தாங்கிக்கிட்டு இந்த வீடு நல்லா இருக்கணும்னு சொல்லி போராடிட்டு இருக்க. பொண்ணிய போய் குறை சொல்றியே, உனக்கெல்லாம் சுத்தமா மனசாட்சி இல்லையே ஜெயா அப்படின்னு சந்திரசேகர் கேட்க ஜெயாவுக்கு அப்பதான் குற்றவாளிச்சில அப்படியே ஒரு மாதிரி ஆகுறாங்க. ஆஹா, நான் பண்ண தப்போ. அவங்க சொல்ற மாதிரி நான் மட்டும் மாப்பிள்ளைய அப்பயே கொஞ்சம் கண்டிச்சு வச்சிருந்தா மாப்பிள்ளை இந்த அளவுக்கு போயிருந்திருக்க மாட்டாரு. நாம தான் நம்ம பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னா அவரை சந்தோஷமா வச்சுக்கணும்னு சொல்லிட்டு நாம தான் அவருக்கு நிறைய இடம் கொடுத்தோம். அந்த இடத்த பயன்படுத்திதான் அவரு இந்த அளவுக்கு கேள்விட்ட வேலையை பார்த்திருக்காரு அப்படின்னு ஜெயாவுக்கு அப்பதான் குறுகுறுன்னு இருக்கு. இங்க சக்தி, அப்பா தேவையில்லாம அம்மா திட்டுவானாப்பா. அம்மாவுக்கு இப்போதைக்கு நம்ம எது சொன்னாலும் புரியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் பொண்ணி தப்பானவ, அது மட்டும் தான் அவங்களுக்கு தேவை. பொண்ணியை கஷ்டப்படுத்தணும். அப்படி கஷ்டப்பட்டு பொண்ணிங்க இருக்கணும்னு அவசியம் இல்லப்பா. நான் கிளம்புறோம் அப்படின்னு சக்தி, அப்புறம் பொன்னி, பவானி, சிவானின்னு சொல்லி 4 பேரும் அங்கிருந்து வெளியே போறாங்க.